It's good. Dear students, good morning. So, welcome to one and all. So, now we go to the topic reproduction, especially in plants. பிளான்ஸில் வந்து ரீப்ரொடக்ஷன்ஸ் எப்படி நடக்குது, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்றத நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? நோ ஸோ வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? ரீப்ரொடக்ஷனா என்ன? ஆல்ரெடி நோன். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா எவ்ரி ஆர்கானிசம் இந்த வேர்ல்ட் த ப்ரொடியூஸ் அ நியூ ஒன். ஓகேவா? அந்த நியூ ஒன் எப்படி இருக்கும்னா அந்த ஆர்கானிசம் போலே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ see that so reproduction is a process in which an organism produces young ones similar to itself. அந்த ப்ரொடியூஸோட அது யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த யங் ஒன் யாரை போல் இருக்கும் அப்படின்னா அந்த பேரண்டல் ஆர்கானிசம் போலேயே இருக்கும். That is especially in the reproductions. Okay, you see that some of the picture on this reproductions. So binary fission, seed disposals methods, so the human reproductions, இது அனிமல்ஸில் வரக்கூடியது. ஓகேங்களா? ரைட். ஸோ எவ்ரி ஒன் த பீரியட் ஃப்ரம் த பர்த் டு நேச்சுரல் டெத் ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் கால்ட் லைஃப் ஸ்பேன். ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும். அந்த லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிறப்பிலிருந்து அது இறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அது காலகட்டத்தை தான் நம்ம லைஃப் ஸ்பேன் இருக்கும். அட் த சேம் டைம் ஸோ நோ இண்டிவிஜுவல்ஸ் இம்மார்டல் எக்ஸப்ட் யூனிசெல் ஆர்கானிசம். தெர் இஸ் அ நோ நேச்சுரல் டெத் இன் யூனிசெல் ஆர்கானிசம். யூனிசெல் ஆர்கானிசம் மட்டும் என்ன கிடையாது அப்படின்னா நேச்சுரல் டெத் கிடையாது. தே கேன் ப்ரொடியூஸ் தி அனதர் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இஸ் மூவ் கோ டு தி அனதர் லைஃப்பில் போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் கோ டு தி ரீப்ரொடக்ஷனை பேசிக்காக ரெண்டு டைப்பில் பிடிக்கிறாங்க. ஒன் இஸ் கால்டு asexual reproduction, the another is called sexual reproduction. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இன்னைக்கு ஃபுல்லாக டாப்பிக்கில் asexual reproductionனா என்ன அப்படின்றத மட்டும் பார்ப்போம். ஸோ asexual reproductionனா you already known that is there is a no involvement of gametes. The gametes fusions வந்து இதில் நடக்காது. sexual reproductions வந்து இதில் that means there is no opposite sex male and female அப்படின்ற மாதிரி இருக்காது. ஓகே, அது இல்லாமல் அந்த ரீப்ரொடக்ஷன்ஸ் எப்படியெல்லாம் நடக்கும். ஸோ ஆல்ரெடி வி கேன் ஸ்டடி இயர்லி கிளாஸஸில் 11th நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸோ த ரீப்ரொடக்ஷன் asexual ரீப்ரொடக்ஷனில் த ப்ரொடியூஸ் த ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அதுமாதிரி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இட் இஸ் ஆல்சோ asexual ரீப்ரொடக்ஷன். நான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பாடி பார்ட்ஸை வச்சு இது கேன் கல்டிவேட்டட் பண்ணக்கூடியது. ஓகே, இப்போ அதை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு அவுட்லைன் லைஃப் ஸ்பேன் ஆஃப் சம் ஆர்கானிசம். உலகத்தில் நிறைய ஆர்கானிசம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொன்றுக்குமான ஒரு லைஃப் ஸ்பேன் எப்படியெல்லாம் இருக்கலாம், அதோட காலங்கள் வாழக்கூடிய காலங்கள் பார்த்திங்கன்னா ரோஸுக்கு வந்து 5 to 7 years, ரைஸ் பிளான்ட்டுக்கு 3 to 7 months, இந்தமாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஃபார் crocodileக்கு 60 years, எலிஃபண்ட் பார்த்திங்கன்னா 50 to 70 years, டாட்டாய்ஸ் 100 to 150 years அதிகமான வாழ்நாட்களை கொண்ட இதாக இருக்குது. அதுமாதிரி பிளான்ஸை பார்த்திங்கன்னா பேனியன் ட்ரீ 400 yearsக்கு மேலே அதோட லைஃப் ஸ்பேனாக இருக்குது. ஓகே, it just to know that's interesting ஆகிறதுக்காக அது போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் now go to the asexual reproduction. ஸோ வாட் இஸ் ஒன் பை asexual reproduction? ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ asexual reproduction அப்படின்னு போகும்போது இட் இஸ் அ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங் பை எ சிங்கிள் பேரண்ட். தேர் இஸ் நோ டூ பேரண்ட்ஸ். ஏன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் தான் 2 பேரண்ட்ஸ் இருக்கும், மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு 2 பேரண்ட் இருக்கும். இங்கே ஒரே ஒரு பிளான்ட் தான் என்ன எதில் இன்வால்வ் ஆக போகிறது, ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆக போகிறது. அப்படின்னால இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சீன் இன் யூனிசெல்லார் ஆர்கானிசம். பெரும்பாலும் பேசிக்காக யூனிசெல்லார்லேருந்து அண்ட் ஆல்சோ மல்டிசெல்லார்லையும் பார்க்கலாம். ஆரம்பத்துலேருந்து யூனிசெல்லார் அண்ட் சிம்பிள் பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸில் இது இருக்குது. So now go to the offsprings are identical to one another and their parent such as morphologically and genetically similar individual are called clones. ஸோ அந்த யங் ஒன்ஸ் வந்து எப்படி இருக்கும், தட் இஸ் ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்டாக பேரண்ட் எப்படி இருக்காங்களோ அதே போலவே இருக்கும். எப்படி மார்ஃபாலஜிக்கலி அஸ் வெல் அஸ் என்னது ஜெனட்டிக்கலும் சரி, மார்ஃபாலஜி வெளித்தோட்டத்திலும் சரி, ஜெனட்டிக்கலாகவும் சரி ஒரே மாதிரி இருப்பார்கள். இதில் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனில் அது ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜ் asexual reproductionல. ஏன்னா பேரண்ட்டில் இருக்க கேரக்டர் நமக்கு அப்படியே அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ ஒரே மெத்தட் தான் இது இஸ் கால்ட் asexual மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். நான் கூட்டியது வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் asexual reproduction. இந்த asexual reproductionல என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆக்சுவலாக வந்து நார்மலாக
பாடி பார்ட்ஸில் வந்து நடக்கக்கூடிய மெத்தட் தான். ஒன் இஸ் கால் சொல்கிறது ஃபிஷன், பட்டிங், வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஃபிஷனில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது, பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்றது. பட்டிங் வந்து தெரியும், ஏ ஸ்மால் அவுட் க்ரோத். அண்ட் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் நம்ம பாடி பார்ட்ஸ் வந்து ஏதாவது ரூட்டோ லீஃபோ ஸ்டெம்மோ எனி பாடி பார்ட்ஸ் கேன் இன்வால்வ் திஸ். ஓகே, நவ் கோ டு தி நெக்ஸ்ட். வாட் ஆர் த டைப்ஸில் ஒவ்வொரு டைப் பார்க்க போகிறோம். ரைட், த ஃபஸ்ட் டைப் இஸ் நத்திங் பட் அது ஃபிஷன். த ஃபிஷன் அப்படின்றது சிங்கிள் ஆர்கானிசம் ஒன்றா ரெண்டாக டிவைட் ஃபார் அமீபா, பாராமீசியம். ஸோ இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் யூக்ளினா இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா they can a single organism divided into 2 daughter cells. In these parent cells, okay, the parent cells divides into 2 or more individual, example protist and monerans. Protists அப்படின்னா nothing but protista. Monerans அப்படின்னா eukaryotics, unicellular eukaryotic organism. Monera, protista, okay, bacteria. So prokaryotic organism இருக்குது. Fission in 2 types. One is called binary fission, இன்னொன்று multiple fission. So binary fission is produces 2 individuals. Okay, it is a division of parent cell. Parent cell என்ன பிரியும், 2 இண்டிவிஜுவலாக பிரியும். இங்கே பேரண்ட் செல் வந்து பார்த்திங்கன்னா மெனி இண்டிவிஜுவல்ஸாக பிரியக்கூடியது. இதில் வந்து அமீபா, பாராமீசியம், இதில் பிளாஸ்மோடியம், அமீபா எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா, ரைட். வி கோ டு த நெக்ஸ்ட் ஒன். அதில் எப்போ நடக்கும், அண்டர் அன்ஃபேவர்ட் கண்டிஷன் அமீபா வித்ட்ரா த சூடோபோடியா and secrete the 3-layer hard covering around itself is called the encystation. Encystation ஒரு கவரிங், அது சுற்றி என்ன பண்ணும், தண்ணி சுற்றி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ப்ரொடக்டிங் கவரிங் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, ஸோ அது வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷனை உருவாக்கிட்டு அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன் ரிட்டர்ன் வரும்போது அந்த என்சிஸ்டாக தன்னை சுற்றியான ஒரு ப்ரொடக்ஷன் வால் உருவாக்கிக்கல அமீபா, அது அண்டருக்கும் என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளே செல் மல்டிபிள் ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு நியூக்ளியஸும் அந்த அமீபாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நியூக்ளியஸும் 1, 2, 3, 4 டிவைட் ஆகி மல்டி நியூக்ளியஸாக உருவாகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தட்ஸ் டு கிவ் மெனி மைன்யூட் அமீபா ஆர் த சூடோபோடியோஸ்போர்ஸ். சிஸ்ட் வால் பஸ்ட், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சிஸ்ட் வால் உடஞ்சி அந்த ஸ்போர்ஸ் அல்லது அந்த நியூக்ளியஸ் வந்து வெளியில் வந்து தே கேன் வில் பி டெவலப். ஓகே, நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா பட்டிங். ஸோ பட்டிங் வந்து தெரியும், எஸ் ஸ்மால் அவுட் க்ரோத் பிளான்ஸில் பாடியில் அது ஸ்மால் அவுட் க்ரோத் எப்படி தான் பட்டிங், அது தெரியுங்களா. இட்ஸ் கால்டு த ஈஸ்ட் செல். ஸோ ஈஸ்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் அவுட் க்ரோத் இருக்குது, இதுக்கு பேர் தான் அது பட்டுங்க அப்படின்னு. பட்லெக் செக்ஸ், அந்த பட்லெக் செக்ஸ் என்ன பண்ணணும், டிஸ்லோகேட் ஆகி அது தனியாக வரும். இன் திஸ் பட் அப்பியர்ஸ் அண்ட் க்ரோஸ் இன் டு தி parent body. Okay, next, after maturation it is detached from the parent body to form a new individuals. ஓகே, மெச்சுரேஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த பட்டு வந்து என்ன ஆகும்னா பேரண்ட் பாடி வந்து டிட்டாச் ஆகி அது தனியாக நியூ இண்டிவிஜுவல்ஸாக வளர ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிள் ஹைட்ரா, ஸ்பாஞ்ச், ஈஸ்ட், எக்ஸட்ரா. ஓகே, நெக்ஸ்ட், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா சின்ன துண்டு, ஒரு பாடி பார்ட்ஸில் ஒரு துண்டு வந்து உடஞ்சி போயோ இல்லை அது வந்து தனி ஒரு பிளான்ட் பார்ட்ஸாக வளருது. நம்ம பெரும்பாலும் ஃபெமிலியராக தெரியக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைட்ரா சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ பிளான்ஸில் ஃப்ராக்மெண்டேஷனில் என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்பைரோகேரா அந்த டைப்பில் இருக்கக்கூடியது ஃப்ராக்மெண்டேஷனில். இன் திஸ் டைப் த பாடி பிரேக்ஸ் இன்டு டிஸ்டிங்க்ட் ஸ்பீசஸ் அண்ட் ஈச் ஃப்ராக்மெண்ட் க்ரோ இன்டு த அடல்ட் கேபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் ஆப்ஷன். ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் தனி இண்டிவிஜுவலாக வளரக்கூடிய கெப்பாசிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி உடையதில் அது உடையும் போது இது ஒன்று தனியாக ஆர்கானிசம் வளரும், இது ஒரு தனியாக ஆர்கானிசம் வந்து இங்கே ஒன்று கொடுத்துருவாங்க. இட்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் பிளானேரியா. இட்ஸ் ஆல்சோ த ஃப்ராக்மெண்டேஷன் ரீஜென்ரேஷன் மெத்தட். ரீஜென்ரேஷன் மூலயமா என்ன பண்ணுவோம், தன்னை திருப்பியும் உருவாக்கிறோம். பார்த்திங்கன்னா அதில் 3 ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது. 3 ஃப்ராக்மெண்ட்ஸுமே என்ன பண்ணுது, 3 துண்டுகளுமே தனித்தனியாக யங்ஒன்ஸாக டெவலப் ஆகும். ஸோ இந்தமாதிரி நிறையவே இருக்குது. ஓகே, ஃபிலமெண்டஸ் ஆல்கேஸ் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். இதுதான் நம்ம பார்க்க போகிறது லெசனில் என்டையராக. வாட் இஸ் வெஜிடேட்டிவ் அப்படின்னா பாடி பார்ட்ஸ் கேன் இன்வால்வ் இன் தி ரீப்ரொடக்ஷன். ஓகேவா. ஸோ இட் இஸ் அ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆப்ஸ்ப்ரிங் ஃப்ரம் தி வெஜிடேட்டிவ் ப்ராபக்யூல்ஸ் இன் பிளான்ஸ். வெஜிடேட்டிவ் ப்ராபக்யூல்ஸ் அப்படின்னா அந்த வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் வந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கேன் இன்வால்வ் இந்த ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடியது. வெஜிடபிள்ஸ் ஆர் யூனிட்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஸோ இதில் இதுவும் டயஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
the parts of units they can involve in the reproduction, it's called the diaspores னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு வகைகள். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஜிஞ்சர், தே ஆர் இன்வால்வ் இன் தி ரீப்ரொடக்ஷன்ஸில் இன்வால்வ் தி பாடி பார்ட்ஸில். இது வந்து பார்த்திங்கன்னா கேவ் and also this is also called as another bryophyllum, budding and develop in the leaf epiphyllous buds அப்படின்னு சொல்லுவோம். it is called as an iconia. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம லெசனில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம லெசனில் இதுதான் நம்ம பார்க்க போகிறது. இட்ஸ் ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாபிக் பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரூட்டோட பார்ட்டிகல்ஸ்லேருந்து ரூட் வந்து தே கேன் க்ரோ. ரூட்லேருந்து இது என்னது நியூ ஷூட்ஸ் வந்து டெவலப் ஆகும். நல்லா கவனிச்சு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆக்சுவலாக உண்மையான பிளான்ஸ் வந்து மதர் பிளான்ஸ் இங்கே இருக்கும். அதில் வந்து ரூட் கீழே வந்து தே கேன் டெவலப் த ஷூட்ஸ், ரீப்ரொடக்ஷன் பை ரூட்ஸ் முறையா. ஸோ யங் பிளான்ஸ் க்ரோயிங் ஃப்ரம் தி ரூட்ஸில் வந்துடுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர். ஓகேங்களா? இட்ஸ் கால்ட் த ரைசோம் சொல்லுவோம். ரைசோம் அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம், மண்ணுக்கு கீழே வளரக்கூடிய ஸ்டெம்முக்கு பேர் என்னது ரைசோம் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து தே கேன் இந்த ஜிஞ்சரில் வந்து நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா நோட் குடிச்சிருக்காங்க, ஒரு நோடு குடிச்சு இன்டர் நோடு. இதில் வந்து தே கேன் டெவலப் தி பட்ஸ். இது வந்து என்ன பண்ணணும்னா ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகும். அடுத்து வந்து கொலகேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய காம் அப்படின்றது கிழங்கு வகைகள், கருணக்கிழங்கு அந்தமாரி செப்பை அந்தமாரி கிழங்கு வகைகள் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினலில் எண்ட் பகுதியில் தே கேன் ப்ரொடியூஸ் பட்ஸ் இருக்கும். அது வந்து தே கேன் ரீப்ரொடக்ஷன்ஸ். இது எல்லாமே வெஜிடேட்டிவ்ல. அண்ட் ஆல்சோ யூ கேன் வெரி ஃபெமிலியர். என்ன உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னது, பொட்டேட்டோ டியூபர், சொலானம் டியூபரோசம். ஸோ அந்த பொட்டேட்டோ டியூபர்ஸில் அங்கங்கே ஐ ஸ்பாட்ஸ் இருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு வீட்டில் அம்மா வச்சுருந்தீங்கன்னா தெரியும். அங்கே ஒரு சின்னதாக ஒரு நோட இது டிப்புமே இருக்கும், டிப்ரெஷனுமே இருக்கும், வேர் பகுதியுமே இருக்கும். அந்த இடத்துல வந்து தே கேன் டெவலப் த நியூ ஷூட்ஸ் வந்து அதில் வந்து டெவலப் ஆகலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்ப் டூனிகேட்டட் அப்படின்னா கவரிங், ஸ்கேலிஸ் கவரிங் இருக்கும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில். ஸோ அந்த பல்பில் வந்து தே கேன் ரீப்ரொடக்ஷன். அந்த பல்ப் எடுத்து வச்சிங்கன்னா அது ரீப்ரொடக்ஷன். அதே இதில் பல்ப்லேயே இன்னொரு வெரைட்டி அப்படின்னு பார்த்துட்டா நேக்கடு லில்லியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ ஸ்கேலி லீவ்ஸ், ஸ்கேலி லீவ்ஸ் கவரிங் இருக்காது. ஸோ அதனால் இது நேக்கட் ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் யார் இன்வால்வ் இன் என்னது ரீப்ரொடக்ஷனில், வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் ரீப்ரொடக்ஷனில் வரக்கூடியது. தேர் ஆல் அண்டர் கிரவுண்ட்ஸ், மண்ணுக்கு கீழே வளரக்கூடிய கிழங்கு அல்ல ரூட்ஸ், அந்த பகுதியில் வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்கூடிய பார்ட்ஸஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தி லீவ்ஸ் ஆர் இன்வால்வ் இன் தி ரீப்ரொடக்ஷன், எஸ்பெஷலி இந்த பிரயோஃபிலம். இது வந்து பார்த்திங்கன்னா பிரயோஃபலத்தில் லீஃபோட பட்ஸ் நாட்சஸில் வந்து என்ன அப்படின்னு டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கேன் டெவலப். இந்த லீஃப் இருக்குன்னா அதான் லீஃப், நார்மலாக லீஃப் பார்த்துருப்பீங்க. அந்த பிரயோஃபிலம் லீவ்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி கர்வாக இருக்கும். அந்த லீஃபோட நாட்சஸ் பள்ளங்கள் குழிகளில் வந்து என்ன பண்ணுவோம்னா தே கேன் டெவலப் தி பட்ஸ். இந்த பட்ஸ் உருவாகும். ஸோ தி லீவ்ஸ் ஆர் இன்வால்வ் இன் தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகுது. அண்ட் ஆல்சோ ரன்னர். ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்தது ப்ரீவியஸ் இயர்ஸில். ஸோ ரன்னர் தரை லீவ் பிளான்ட்டை மண்ணில் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு மேலே இன்னும் ஸ்டெம்ஸ் வந்து மேலாப்பில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். தே கேன் ரன்னிங் ஃபோல்டிங். ஓகே? ஸோ இங்கே என்ன ரன்னிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து தே கேன் இந்த இடத்துல மேக் ஏ கட். ஸோ இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு தனி பிளான்ட்டாகவும் இது ஒரு தனி பிளான்ட்டாகவும் வளரும். அதுமாரி ஸ்டோலன் அது அப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது அப்படியே ஃபுல்லாக வளர்ந்துகிட்டே வரும். அங்கங்கே தேகாவது என்னது எங்கே வந்து மண்ணுக்கிட்ட படுதோ அந்த இடத்துல நோட்ஸையும் கீழ்ப்பகுதியில் நோடல் ரீஜனில் கீழ்ப்பகுதியில் ரூட்ஸையும் மேல் பகுதியில் ஷூட்ஸையும் கொடுக்கக்கூடியது. இது ஒரு டைப் ஆஃப் என்னது ரீப்ரொடக்ஷனில் வரக்கூடியது. ஓகே? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆஃப்செட். நம்ம ஏற்கனவே தெரியும் ஐகோனியா. ஓகே? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெரி டேஞ்சரஸ். இன்றைக்கி வந்து ஒரு பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷனில் பயங்கரமாக இருக்கும். இது வந்து எது மூலியமாக ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஆஃப்செட். அது கண்டினியூட்டி. அப்போ தான் ஒரு பிளான்ட் தான் இருக்கும், அதோட தெரிஞ்சு அந்த செயின் அடுத்து ஒன்று டெவலப் ஆகும். இப்படியே செயின் ஃபுல்லாக டெவலப் ஆகும். இந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் அல்லது கண்டினியூட்டி ஸ்ட்ரக்சர் பேர் தான் ஆஃப்செட்ன்றாங்க. இதை சின்னதாக ஒரு கட் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு தனி பிளான்ட்ஸ் ஆகும். இந்த பிளான்ட்ஸ் வந்து என்னது தனியாகவும் வளரக்கூடியது. ஓகேவா? ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து வெரி டேஞ்சரஸ் வாட்டர் பொல்யூஷன்ஸாக பார்க்குறோம். இட் ஆல்சோ கால் அஸ் டெரர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு நம்ம கால் பண்ணுறோம். இது பைனாமியல் நேம் தெரியுமில்ல உங்களுக்கு, ஐகோனியா கிராசிபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதோடைய பைனாமியல் நேம். ஓகேங்களா? ஸோ இது வேறு ஒரு காரணத்துக்காக கொண்டு வந்தாங்க, பொல்யூஷனை ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ பட் இட் இஸ் எ வெரி டேஞ்சரஸ். நான் என்னது வாட்டர் கண்டாமினேட்டரில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. அடுத்து சக்கர். இந்த சக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம்ஸ் இருக்கும். ஸ்டெம்ஸ்லேருந்து அடிப்பகுதியிலேருந்து என்ன பண்ணோம்னா நோடல் ரீஜன்லேருந்து ரூட்மே டெவலப் ஆகி இல்லை வந்து ஸ்டெம்மே டெவலப் ஆகி அதில் வந்து பக்கத்தில் வந்து நியூ பட்ஸ் ஷூட்ஸ் வந்து கொடுக்கக்கூடியது. இது ஒரு டைப்.
அடுத்து வந்து பல்பில்ஸ். பல்பில்ஸ் அப்படின்றது அந்த நோடல் ரீஜியனில் இந்த பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ஸில் லீஃப் இருக்கும் இந்த மாரி. இந்த லீஃபுக்கும் இந்த பிளான்ஸும் இடையில இடத்துல இந்த இடத்துல என்ன ஒரு பட்டு மாரியான ஒரு அமைப்பு டெவலப் ஆகும். தட்ஸ் பட்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டு தி த நியூ ஒன். இந்த பட் என்ன பண்ணுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, தே கேன் மெச்சூர் ஒன், தே கேன் ஃபால் டவுன், கீழே விழுந்து இது வந்து எங்கே ஒன்றா டெவலப் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் என்னது பல்பில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ரைட். ஸோ இன்றைக்கி பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னா, பிரேவ் ஃபிலம் பார்த்தீங்க, ரன்னர், ஸ்டோலன், ஆப்செட், சக்கர் அண்டு என்னது ஆக்சிலரி பல்பில்ஸ் ஒன்று. இது ஆல்ரெடி வீ கேன் ஸ்டடி இன் தி 11th ஸ்டாண்டர்ட். ஓகே, ரைட். இப்போ இதெல்லாம் ஒரு மெத்தட்ஸ். அதில் வந்து பொதுவாக வெஜிடேட்டிவ் ப்ரொடக்ஷனில் நம்ம ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட், ஓகேவா. அதில் வந்து ஆர்டிஃபிஷியல், இப்போ பிளான்ட்டாக அதுவாக கீழே விழுந்து முளைக்கிறதுனா அது நேச்சுரல் மெத்தட். இப்போ சொன்னது எல்லாமே நேச்சுரல் மெத்தட். இப்போ லீஃபோட பார்ட்ஸு, ரன்னரு, இப்போ பிளான்ஸ் இப்படி வளர்ந்துட்டே போகுது, அடுத்த கண்டினியூ டெவலப்மெண்ட் இருக்குது, அதுவாக டிட்டாச் ஆகி விழுவுது, அதுவாக நடந்தால் அது வந்து நேச்சுரல் மெத்தட். ஆர்டிஃபிஷியல் மெத்தடுன்றது நம்மளாக பண்ணுறது, நம்ம ஹியூமனோட இன்ஃப்ளூயன்ஸ்னால் நம்மளுடைய தேவைக்காக பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஒரு பிளான்ட் எடுத்து நம்ம கட் பண்ணி வளர்க்குறோம் அப்படின்னா அது திஸ் மெத்தட் இஸ் கால்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம இந்த லெசனில் நான் பார்க்க போகிறோம். அடுத்து the part of the above mentioned natural methods. Okay, நம்ம மேலே இருக்கிற natural methods. Okay, so number of methods used in agriculture and horticulture propagate the plants through the parts. நிறைய மெத்தட்ஸில் நம்ம ஹார்டிகல்ச்சர்லையும் சரி, தோட்டக்கலையிலும் சரி, வேணது அண்ட் ஆல்சோ அக்ரிகல்ச்சர் விவசாயத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணி they can cultivate. Such methods that be artificial propagation என்னது. Some of the artificial propagation method has been seen man long time and are called conventional method. அந்த ஆர்டிஃபிஷியல் மெத்தடே சில மெத்தட்ஸ் வந்து பழங்காலம் தொட்டு மனிதன் வந்து பயன்படுத்திட்டு வரான். மனிதன் வந்து ஆரம்ப காலத்தில் ஓகே பாரம்பரியமாக செய்யக்கூடிய டெக்னாலஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்டா. ஓகே, ஸோ நவடேஸ் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் கால்ட் வந்து மாடர்ன் மெத்தட்ஸ் அப்படின்னா. ஓகே, ஸோ அந்த மாடர்ன் மெத்தட்ஸ் இப்போ பல நியூ புக்ஸில் எடுத்துட்டாங்க. ஸோ பட் இன் வாட் இஸ் திங்ஸ் ஆஃப் மாடர்ன் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கங்களா. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்றது பாரம்பரியமாக பழங்காலம் தொட்டு எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்ஸ் பேர் கன்வென்ஷனல் மெத்தட் சொன்னோம். மாடர்ன் மெத்தட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், டிஷ்யூ கல்ச்சர். ஓகே, டிஷ்யூ கல்ச்சர் ஒரு பிளான்ட்ஸ்லேருந்து ஒரு டிஷ்யூவையோ இல்லை ஒரு பிளான்ட் பாட்டில் ஒரு சின்ன பாட்டையோ எடுத்து ஒரு என்டையர் பிளான்ட்ஸை வளர்க்குறோம் பார்த்திங்களா. டெக்னாலஜியில் நியூ டெக்னாலஜி இன்விட்ரோ கல்ச்சரில் லேபரேட்டரியில் வளர்க்கக்கூடிய அந்த மெத்தடுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் மெத்தட்ஸ் அப்படின்னு. Now we see the conventional method. The common methods of conventional propagations are cutting, grafting, layering. ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி வைக்கிறது, கிராஃப்ட் பண்ணுறது, லேயரிங். இந்த 3 மெத்தட்ஸாக ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ வாட் இஸ் இன் பை கட்டிங்? கட்டிங்னா நீங்கள் ரொம்ப பயப்பட வேணாம், வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக ஒரு கரும்பு இருக்குது, கரும்பு நம்ம கட் பண்ணி ஊண்டுவோம். இப்போ முருங்கை குச்சி இருக்குது, முருங்கை மரத்தோட ஸ்டெம் இருக்குது அப்படின்னா அதை கட் பண்ணி ஊண்டுவோம். இந்தமாரி பாடி பார்ட்ஸாக உடச்சோ இல்லை கட் பண்ணியோ நம்ம ஊண்டக்கூடிய டெக்னாலஜிக்கு பேர் தான் அது கட்டிங் அப்படின்னோம். And these methods are producing a new plants by cutting the plant parts such as root, stem and leaf from the parent plant. The cut part is placed in this suitable medium for growth. Suitable medium இங்கே நம்ம டைரெக்டாக எல்லாம் வளர்க்க போகிறோம், மண்ணில் தான் வளர்க்க போகிறோம். It produces a root, some grows into the new plants. Depending upon the parts used is called root cutting. மேலஸ், ஓகேவா. ரூட் கட்டிங் எதில் யூஸ் பண்ணால் மேலஸ் அப்படின்னு பிளான்ஸில் வந்து ரூட்டை கட் பண்ணி வளர்க்கலாம். ஸ்டெம் கட்டிங் வந்து ஹைபிஸ்கஸ், பொஹேமிலியா, மொரிங்கா. ஸோ நம்ம வேறு ஒன்றும் இல்லை, ஹைபிஸ்கஸ்னால் அவங்களுக்கு தெரியும் என்னது, செம்பருத்தி. பொஹேமிலியா அப்படின்னா நம்மளுடைய காகிதப்பூ, மொரிங்கா, முருங்கைச்செடி. ஓகேவா. அந்த லீஃப் கட்டிங் அப்படின்னா பெக்கோனியா, பிரேஃபிலம். பிரேஃபிலம் ஏற்கனவே ஆல்ரெடி இன்னொன்று தானே தெரிஞ்ச விஷயம் தானே. அதுமாரி ஸ்டெம் கட்டிங்கில் வந்து ஒய்ட்லி யூஸ்ட் ஃபார் ப்ராபகேஷன். அதிகமாக எதை தான் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டெம் கட்டிங். அப்போ அந்த பிளான்ட் வந்து ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து கிராஃப்டிங். கிராஃப்டிங்னா என்ன, அது நல்லாவே தெரியும். 2 விஷயத்த தே கேன் அட்டாச், தே கேன் ஜாயிண்ட் or they can be ஒட்டு போடுறது தான். ஓகேவா. ஸோ இன் திஸ் மெத்தட் 2 different plants are joined to that they continue to grow as a one plant of the 2 plant. The plant which is in கான்டாக்ட் வித் த சாயில் அப்படி நம்ம ஒட்டு போடும்போது எந்த பார்ட் வந்து எந்த பிளான்ட்டு சாயிலோட கான்டாக்ட் இருக்கோ அந்த பிளான்ட் பார்ட்டுக்கு பேர் என்ன பேர் வைக்கிறாங்க, ஸ்டாக் அப்படின்னு வைக்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு தொட்டி செடி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணோட வேர் இருக்க பகுதிக்கு பேர் என்னது, ஸ்டாக் அப்படின்னு போகுது. அண்ட் த பிளான்ட் யூஸ்டு ஃபார் கிராஃப்டிங், எந்த பிளான்ட்டை ஒட்ட போகிறோம் இல்லை எந்த பிளான்ட்டை ஜாயின் பண்ண போகிறோமோ இல்லை அந்த பாட்டுக்கு பேர் சியான் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா.
ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், திஸ் இஸ் த ஸ்டாக். இமேஜின் இது வந்து ஆக்சுவலாக இது கீழே இருக்கக்கூடிய இது கீழே இருக்க ரூட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, மேலே இருக்க பார்ட்ஸ் வந்து வேறு. ஓகே, திஸ் இஸ் கால்டு ஸ்டாக். அதேமாதிரி இந்த பிளான்ட் எடுத்துக்கோங்களேன், இந்த தொட்டிச்செடி எடுத்திங்கன்னா இந்த கீழே இந்த பாட்டுக்கு பேர் என்னது, ஸ்டாக் அப்படின்னு பேர். மேலே மேலே ஒட்டி இருக்க இந்த பிளான்ட்ஸோட இதுக்கு வந்து சியான் அப்படின்னு பேர். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சிட்ரஸ், மேங்கோ, ஆப்பிள், தே ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்டிங் பேஸ்ட் ஆன் தி மெத்தட்ஸ். ஸோ இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட் கிராஃப்டிங், ரொம்ப ஈஸி. பட் கிராஃப்டிங் அப்படின்னா ஒரு பிளான்ட்டில் அந்த பட்டு, அதாவது அடுத்த பிரான்ச் வளர்றதுக்கான பட்டு இருக்கும்ல, அந்த பட்டை மட்டும் என்ன பண்ணுது, ஆழமாக கட் பண்ணி என்ன பண்ணுவோம்னா டீ ஷேப்பில் கட் பண்ணிக்காங்க. டீ ஷேப்பில் கட் பண்ணி இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறது, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது. திஸ் இஸ் கால்ட் as பட் கிராஃப்டிங் அப்படின்றது. A T-shaped incision is made in the stalk and the bark is lifted. The scion bud with little wood is placed on the incision beneath the bark and properly bandaged with the stab. இங்கே பார்த்துருக்காங்களா இல்லையா, நல்லா கவனிச்சா தெரியும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கத்தி எடுத்து டீ ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அந்த பட்டை, அந்த நோடல் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த பட்டை எடுத்து இன்னொரு பிளான்ட்டில் வச்சு என்ன பண்ணுறாங்க, டையை நல்லா வச்சு டேப் போட்டு நல்லா கட்டிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டு வந்து என்ன பண்ணணும், தனியாக பட்டிலேருந்து நியூ ஷூட்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நியூ ஷூட்ஸ் வந்து இப்படி டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா, திஸ் இஸ் கால்ட் as பட்டிங். இப்போ ஒரு பிளான்ட் எடுக்கிறோம், அந்த பிளான்ட் அப்படி இருக்க நோடல் ரீஜன் இருக்கும், இதில் வந்து ஒரு பட்டு இருக்கும் இந்தமாரி. ஸோ இந்த பட்டு என்ன பண்ணும், இந்த பட்டு இந்தமாரி பட்டு என்ன பண்ணணும்னா அடுத்து என்ன பண்ணுவோம், தனியாக ஒரு பிரான்ச்சஸ் கொடுக்கப்படுது. இப்போ இந்த பட்டை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டீ ஷேப்பில் என்னது ஆழமாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணி கொண்டு போய் வைக்கிறாங்க. இதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ரைட். நான் கொடுத்தீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் கிராஃப்டிங் அப்படின்றது. அப்ரோச் கிராஃப்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளான்ட்டுமே வந்து ரூட்டடாக இருக்கும். ரெண்டு பிளான்ட்டுமே மண்ணில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சாயிலில் வந்து ரூட்டட் பிளான்ட்ஸாக இருக்கும். ஆனால் ரெண்டையும் பக்கத்தில் கொண்டு வந்து அதோட சைடில் மட்டும் இந்த டயக்ராம் இந்த இருக்கும். இமேஜின் சாரி ஹியர் இந்த இருக்குல்ல, இந்த டயக்ராம் see that. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டும் ரூட்டட் இருக்குது, இந்த பிளான்ட்டும் ரூட்டட் இருக்குது. இந்த ரெண்டு பிளான்ட்டுமே தே ஹேவ் என்னது நம்ம இருக்கும். இது நம்ம எதை ஸ்டாக்காக யூஸ் பண்ண போகிறோம், எது சியானாக யூஸ் பண்ண போகிறோம்னு தெரியணும். ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், ஸ்டாக் அப்படின்னா ரூட்டட் பார்ட் அப்படின்னு, சியான் அப்படின்னா மேலே இருக்க அந்த ரூட்டில் பார்ட். அப்போ நம்ம இந்த பிளான்ட் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த பிளான்ட் இந்த உட்டன் கலரில் இருக்குல்ல, இதை வந்து ஸ்டாக்காக எடுக்கிறாங்க. இந்த தொட்டி செடி பார்ட்ஸ்லேருந்து வரக்கூடியது சியானாக எடுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல ரெண்டையுமே அப்படியே கட் பண்ணி எடுக்காமல் ரெண்டையும் பக்கத்தில் ரெண்டுமே ரூட்டடாக இருக்குது, பக்கத்தில் நியர் பை நியர் கொண்டு வந்து இப்போ இந்த பிளான்ட்லேருந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்லைட் அந்த ஓரத்தில் கட் பண்ணுறது. அடுத்து இன்னொரு பிளான்ட்டில் அந்த பக்கத்தில் இருக்க பிளான்ட்டில் இந்த ஓரத்தை கட் பண்ணி ரெண்டும் என்ன பண்ணுவாங்க, தே கேன் ஜாயின் டேப் போட்டு கட் பண்ணிக்கிறாங்களா, கட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் சம்டைம்ஸ் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இந்த எண்டை இதுக்கு கீழே கட் பண்ணுவாங்க. எதை, சியான். எதை நீங்கள் இந்த இதை சியான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல கட் பண்ணிடுவாங்க, இதை கட் பண்ணிடுவாங்க. இதை வந்து நம்ம ஸ்டாக்காக எடுத்துருக்கோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் as கட் ஹியர், இதை கட் பண்ணிடுவாங்க. அப்போ இதை கட் பண்ணோன்னே இந்த பிளான்ட் பார்ட்ஸில் இந்த பிரான்ச்சஸ் இப்படி வரும். இந்த பிளான்ட் பார்ட்ஸில் இந்த பிரான்ச்சஸ், இந்த பாட் பிளான்ட்ஸோட பிரான்ச்சஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் இஸ் கால்ட் அப்ரோச் கிராஃப்டிங். இன் திஸ் மெத்தட் போத் த சியான் அண்ட் ஸ்டாக் ரிமெயின் ரூட்டட். இதில் ஸ்டாக்கும் சரி சியானும் சரி என்ன இருக்குது, ரூட்டடாகவே இருக்கும். த ஸ்டாக் இஸ் க்ரோன் இஸ் எ பாட். என்னது அந்த ஸ்டாக் வந்து என்ன தொட்டி செல்லு அண்ட் இஸ் ப்ராட் க்ளோஸ் டு த சியான். ஓகேவா, சியானோட என்னது க்ளோஸாக கொண்டு வந்து போத் தம் ஷுட் ஹேவ் என்னது சேம் திக்னஸ். ரெண்டுமே ஒரே திக்னஸ்மே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கிராஃப்டிங் பண்ணும்போது ரெண்டும் ஒழுங்காக இருக்கும். ஒன்று வந்து சின்னதாகவும் ஒன்று வந்து திக்னஸ் பெருசாக வந்து நம்ம கிராஃப்டிங் பண்ண முடியாது, அட்டாச் ஆகாது. எ ஸ்மால் ஸ்லைஸ் கட் ஆஃப் ஃப்ரம் தி போத் த கட் சர்ஃபேஸ். ரெண்டுலேயுமே ஒன்று சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம இன்னும் ஒரு டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் மாய்ஸ்சர் கொடுக்கணும். எப்பயுமே வந்து வேக்ஸ் கோட்டிங் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம் சாணி வைப்போம்ல, ஒரு முருங்கை செடி வச்சோம்னா அதில் கட்டிங் எண்டில் என்ன பண்ணுவோம்னா சாணி உருட்டி வைப்போம். அது வேணால் அந்த கட்டிங் எண்ட் வந்து காய்ஞ்சிடக்கூடாது. ஏன்னா அந்த ஊண்டிங் ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த செல்ஸ்லாம் டெத் ஆக ஆரம்பிச்சிடும். கட்டிங் எண்டில் இருக்க செல்ஸு. அண்ட் ஆல்சோ ஊண்டிங் பார்ட்டில் வந்து மைக்ரோப்ஸ் வந்து ஈஸியாக உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் 1 to 4 weeks the tip of the stalk and the base of the cian are cut off. ஓகே, ஸோ 1 to 4 வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா
எதை கட் பண்ணணும், எதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களும் சரி, எதை த டிப் ஆஃப் தி ஸ்டாக் அண்ட் த பேஸ் ஆஃப் தி சியான். ஓகே, நீங்கள் ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பாட்டை ஸ்டாக் எடுக்கிறீங்களோ அதில் வந்து டிப்பை கட் பண்ணணும், சியானில் வந்து பேஸை கட் பண்ணிடணும். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டங் கிராஃப்டிங். டங் கிராஃப்டிங் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 2 பிளான்ஸ் எடுத்துகிட்டு அது நல்லா ஸ்லைஸிங்காக நம்ம நல்லா ஸ்லைஸாக ஒப்ளிக்குன்னு சொல்லுவாங்க, அன்ஈவனாக மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியும் கீழே வந்து அது ஸ்லைஸாக இந்தமாரி ஒரு பிளான்ட் எடுத்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணும்போது என்ன ஆகும், இப்படி ஒரு பிளேசஸ் இப்படி ஒன்று கிடைக்கும், அதுமாரி இப்படி ஒன்று இந்தமாரி 2 பார்ட்ஸாக வந்து நம்ம கிடைக்கும். ஓகே, ஸோ இந்தமாரி 2ஆக கட் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்லைசிங் எண்டை வந்து என்ன இந்த கேன் டு ஜாயிண்டஸ். ஸோ கீழே இருக்க ரூட் அவுட் பார்க்க இந்த ரெண்டு பார்ட்டை கட் பண்ணி எடுத்து அந்தமாரி கட் பண்ணுறது. திஸ் இஸ் கால்ட் அஸ் டங் கிராஃப்டிங். த சியான் அண்ட் ஸ்டாக் ஹேவிங் தி சேம் திக்னஸ், த கட் இஸ் ஒப்ளிக்லி அன்இவனாக இருக்கக்கூடியது, அண்ட் சியான் இஸ் ஃபிட் இன் டு தி என்னது ஸ்டாக் அண்ட் பவுண்டட் வித் எ டேப். ஒரு சின்ன டேப் வச்சு கட் பண்ணிடணும். ஓகேவா. ஸோ திஸ் ஆர் த என்னது வெரி இன்ட்ரெஸ்டிங் கிராஃப்டிங் மெத்தட்ஸ். நவ் கோ திஸ் நெக்ஸ்ட் ஒன். அடுத்து வந்து க்ரௌண்ட் கிராஃப்டிங், வெட்ஜ் கிராஃப்டிங். இது என்ன அப்படி க்ரௌண்ட் கிராஃப்டிங்னா வேறு இல்லை, ஒரு ஸ்டாக் வச்சுருக்கோம், அதில் வந்து நம்ம சியானை வந்து நல்லா ஷார்ப்பாக நம்ம ஒரு ஆணி இருக்குல்ல, ஆணி மீது என்ன பண்ணுவோம், டிப்பை வந்து நல்லா ஷார்ப்பாக சீவிட்டு அதை அப்படியே அங்கங்கே வந்து சொறி வச்சிருது. திஸ் இஸ் கால்ட் when the stalk is large in size. ஓகேவா. சியான்ஸ் ஆர் கட் இன்டு வெஜ் ஷேப்டு. ஓகேவா, ஒரு ஷார்ப்பாக ஆப்பு மாரி. ஓகே, அண்ட் ஆர் இன்சர்டட் இன் த ஸ்லைட்ஸ் கிளப்ஸ் இன் த ஸ்டாக் அண்ட் ஃபிக்ஸ்ட் இன் தி பொசிஷன் யூஸிங் தி கிராஃப்ட் வேக்ஸ். அதை வச்சு அந்த வேக்ஸை வச்சு அந்த கேப்பை ஃபில் பண்ணிடணும். அது ஷார்ப்பாக அந்தமாரி சீவிக்கிட்டு ஷார்ப்பாக அந்த வெஜ் ஷேப் ஆணி மாரி இல்லை ஆப்பு வடிவம்னு சொல்லுவோம் வெஜ்ஜுனா. ஸோ இந்தமாரி சீவிக்கிட்டு அதில் என்ன ஒரு இன்சர்ஷன், ஒரு சின்ன குழி மாரி ஏற்படுத்திக்கிட்டு பள்ளமை ஏற்படுத்திட்டு ஸ்டாக்கில் ஒரு பள்ளமை ஏற்படுத்திட்டு இந்த சியானை தூக்கி என்ன பண்ணணும், இதில் சொல்லி வைக்கணும். இந்தமாரி சொல்லி வச்சா இதுக்கு பேர் என்னது க்ரௌண்ட் கிராஃப்டிங் அப்படின்னு. அதுமாதிரி வெஜ் கிராஃப்டிங் அப்படின்ற போது இது அதுதான் வெஜ் ஷேப்பில் இந்த பார்த்திங்களா ஆப்பு அப்படி நல்லா ஷார்ப்பாக இந்தமாரி நான் இந்த செதுக்கி வச்சுட்டு அதை வந்து சொல்கிறது இட்ஸ் கால்ட் வெஜ் கிராஃப்டிங் அப்படின்னு. அடுத்து வந்து லேயரிங் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தது எல்லாமே கிராஃப்டிங். அதெல்லாம் வச்சுக்கோங்க. இந்த கிராஃப்டிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிளான்ட்டை வந்து அட்டாச் பண்ணி வளர்க்க போகிறோம். தமிழில் அதை சொன்னால் ஒட்டு முறைன்னு சொல்லுவாங்க. ஒட்டு இடையில கிராமத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒட்டு கண்டு ஒட்டு மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கிராஃப்டிங். இந்த கிராஃப்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். 2 பிளான்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதில் சில டைப் பார்த்தோம். ஓகேவா, பட்டிங் பார்த்தோம், வெஜ் கிராஃப்டிங் பார்த்தோம், க்ரௌண்ட் கிராஃப்டிங் பார்த்தோம். ஸோ திஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் என்னது அப்ரோச் கிராஃப்டிங் பார்த்தோம், டங் கிராஃப்டிங் பார்த்தோம். ஸோ இதில் என்ன மென்த்னா 2 நான் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஸ்டாக், ஒன்று சியான். ஸோ எந்த பிளான்ட் பார்ட்ஸை வந்து நீங்கள் ரூட்டோடு வச்சுருக்க போகிறீங்களோ அந்த பிளான்ட் பார்ட்ஸ்க்கு வந்து ஸ்டாக் அப்படிங்கிறது. எந்த பிளான்ட்ஸோட பார்ட்ஸை இல்லை எந்த பிளான்ட்ஸை வந்து அட்டாச் பண்ண போகிறீங்களோ கிராஃப்டிங் பண்ண போகிறீங்களோ அந்த பிளான்ட்ஸுக்கு பேர் சியான் அப்படின்றது பேர். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து லேயரிங் அப்படின்றது அப்படியே வந்து நம்ம பிளான்ட் பார்ட்ஸை அப்படியே வளைச்சு மண்ணில் அட்டாச் பண்ணி வளரக்கூடிய ஒரு லேயர் தான். இன் திஸ் மெத்தட் ஸ்டெம் எ பேரண்ட் பிளான்ட் இஸ் அலோட் டு டெவலப் த ரூட்ஸ் வித் ஸ்டில் இன்டாக்ட். அந்த ஸ்டெம்மு அந்த பிளான்ட் பார்ட்ஸு அந்த பேரண்ட் பிளான்ட்டில் இருக்கும் போதே நம்ம ரூட்டை அதில் டெவலப் பண்ணுறது. இதுதான் மெத்தடாலஜி. இந்த மெத்தட் என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜின் தான் பிளான்ஸ் இருக்குது, இதில் பிரான்ச்சஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் பேரண்ட் பிளான்ட். இந்த பேரண்ட் பிளான்ட்டில் இந்த பிளான்ட் பார்ட்ஸ் இருக்கும் போதே இதை மண்ணில் இப்படி வளைச்சி வச்சு இதில் வந்து ரூட்டை டெவலப் பண்ணுறோம். திஸ் இஸ் த டெக்னாலஜி இஸ் கால்ட் சொன்னது லேயரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா. ஸோ நம்ம இது திஸ் இஸ் த லேயரிங். டைப் வந்து 2 டைப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மவுண்ட் லேயரிங், இன்னும் வந்து ஏர் லேயரிங். மவுண்ட் லேயரிங் அப்படின்றது இப்போ டயக்ராம் பார்த்தே தெரியும். ஸோ நம்ம அப்படியே ஃப்ளெக்சிபிளாக லோயர் பிரான்ச்சஸ் மண்ணுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லோயர் பிரான்ச்சை வந்து அப்படியே நல்லா ஃபோல்ட் பண்ணி மண்ணுக்கு கீழே கொண்டு வந்து இந்த மாரி மேலே ஒரு வெயிட் வச்சிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் சம்டைம்ஸ் அந்த ரூட்டில் என்ன டெவலப் ஆகும் அப்படின்னா ரூட் டெவலப் ஆகும். திஸ் மவுண்ட் லேயரிங். ஏர் லேயரிங் அப்படின்னு பார்த்தது இந்த மரத்தில் அந்த பிரான்ச் இருக்கும் போதே அதை நம்ம வளைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய ஒரு வேப்ப மரத்தில் பண்ணுறோம் இல்லை மரத்தில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரான்ச்சை நம்ம வளைக்க முடியாது. இட்ஸ் நாட் ஃப்ளெக்சிபிள். ஸோ அப்போ அந்தமாரி பிளான்ஸை வந்து என்னது அது அசச் அப்படியே பிளான்ட்டில் இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே அது அவுட்டர் சர்ஃபேஸை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருவாங்க. எஸ்பெஷலி ஃப்ளோயம் லேயர்ஸ். நம்ம ரிங்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று படித்தோன்னா அவருக்கும் தெரியுங்களா, 11th ரிங்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று படிச்சிருப்போம். ஸோ அதில் என்ன பண்ணுன்னா ஃபுட் கண்டக்ட் த்ரூ தி ஃப்ளோயம். ஃபுட் வந்து ஃப்ளோயம் வழியாக தான் கண்டக்ட் பண்ணுது அப்படின்றத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அந்த அவுட்டரில் ஃப்ளோயத்தை எடுத்துகிட்டு ரிங்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணியிருப்போம். அது மாதிரி தான் இங்கேயும் ரிங்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி
என்ன பண்ணால் கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் சைலம் வச்சு உரக்கி வச்சுட்டு மற்றெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை சுற்றி தவிர்த்து மாய்ஸ் ஆயில் வைக்கலாம், வேக்ஸ் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக திரும்ப திரும்ப சொல்கிறது நம்மளுடைய சாணம், மாட்டு சாணம், மாட்டு சாணத்தை வச்சோம் அது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா காயர் வேஸ்ட், ஓகேங்களா, அதை வச்சுட்டு அதில் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு மாய்ஸராக வச்சுருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்டிங், வேறு எதுவும் உள்ளே போயிடாமல் இன்ஃபெக்ஷன் ஆகும் கட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் சம் டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாலித்தீன் ரேப்பர் போட்டு நல்லா கவர் பண்ணிடுவாங்க. ஏன்னா வேறு ஏதாவது மைக்ரோப்ஸோ இல்லை ட்ரை ஆகக்கூடாது. ட்ரை ஆச்சுன்னா செல்ஸ் வந்து என்ன ஆயிரும், அந்த கட்டிங் ஊன் பகுதியில் ஃபுல்லாக செல்ஸும் இறந்து விடும். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே வந்து கவரிங் பண்ணி விட்டோம்னா ஆஃப்டர் என்னது 2 or 3 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் என்னது ரூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி வளர்க்கலாம். இது இஸ் கால்டு ஏர் லேயரிங் அப்படின்னு. ஓகே, நவ் டு கோ டு திஸ் இஸ் மவுண்ட் லேயரிங். இந்த மெத்தட் அப்ளை த பிளான்ஸ் ஹேவிங் ஃப்ளெக்சிபிள் பிரான்ச்சஸ், வளரக்கூடிய பிரான்ச்சஸாக இருக்கணும். த லோவர் பிரான்ச் வித் லீவ்ஸ் இஸ் பெண்ட் இன்டு த கிரவுண்ட் பார்ட், த ஸ்டெம் இஸ் பர்ரீட் இன் தி சாயில். லோயர் பார்ட் ஸ்டெம் நல்லா கீழே வளைச்சு ஸ்டெம் என்னது மண்ணில் புதைச்சி பர்ரீது அதை புதைச்சி வைக்கணும். ஓகே, soil. This branch is exposed above the soil. After the roots emerges from the part, the stem buried in the soil. எந்த பாட்டு மண்ணுக்கு உள்ளே இருக்கோ அந்த ஸ்டெம்மில், அந்த பிரான்ச்சில், அதில் வந்து என்ன உருவாகும், ரூட்ஸ் உருவாகும். ரூட் உருவானதுக்கப்புறம் அது கட் மேட் இஸ் அ பேரண்ட் பிளான்ஸ் டு தட் த பரிட் பார்ட் போகுது. ஓகே, அதுக்கு ரூட் உருவானதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம், அந்த இடத்துல ஒரு மேக் எ கட், இந்த இடத்துல கட் பண்ணிட்டோம்னா இந்த பிளான்ட் என்ன பண்ணிடும், தனி பிளான்ஸாக வளர ஆரம்பிக்கும். ஓகே, நவ் கோ திஸ், தட்ஸ் ஆர் டைப்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் லேயரிங். இன் திஸ் மெத்தட் ஸ்டெம் இஸ் கிரிடில்னால் அது அப்படியே குடஞ்சி எடுத்து அடுத்த எந்த ரீஜனில், நோடல் ரீஜனில், அண்ட் ஹார்மோன்ஸ் ஆர் அப்ளைட் திஸ் ரீஜன் விச் ப்ரொமோட்ஸ் த ரூட்டிங். திஸ் ப்ரொபோர்ஷன் இஸ் கவர்ட் வித் த டேம்ப் ஆர் மாய்ஸ்ட் சாயில். யூஸிங் த பாலித்தீன் சீட் ரூட்ஸ் எமர்ஜ் இன் திஸ். ஓகேவா, ஸோ 2 to 3 months, 2 to 4 மாதம் வரைக்கும் அது பாதுகாத்து வச்சுருக்கணும். அப்போ தான் அதுலேருந்து டெவலப் ஆகும், ரூட்ஸ் வந்து டெவலப் ஆகும். ரூட் டெவலப் ஆனால் நீங்கள் கட் பண்ணி கொண்டு போய் வைக்கலாம். ஸோ இந்தமாரி லேயரிங் பண்ணுறதுனா பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸை வந்து ரொம்ப வேகமாக க்ரோத் பண்ணும். நீங்கள் விதைகள் போட்டு அது பெரிய பிளான்ட்ஸை வளர்ந்து அதில் ஸ்டெம்மோட க்ரோத் வளர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் அந்தமாரி லேயரிங் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக முதல்ல ஆரம்பிக்கிறது, ரூட் ஆரம்பிக்கிறது தான் கொஞ்சம் டிலே ஆகும், 2 to 4 months. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷத்துக்குரிய ஒரு பிளான்ட்டை வந்து வித்தின் இயரில் வந்து உருவாக்க முடியும். ஓகேவா, ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் இதில். ஓகே, நவ் வி கோ டு தி அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட். என்னென்ன அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த பாரம்பரிய முறையில் என்னென்ன இருக்குது. ஃபர்ஸ்ட், த பிளான்ஸ் ப்ரொடியூஸ் ஆர் ஜென்ரலி யூனிஃபார்ம், ஒரே ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம். என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் பிளான்ஸ் என்ன மாரி இருக்கோ அதே மீதியான பிளான்ஸை நம்மளால் ஒரே மாரி உருவாக்க முடியும். மெனி பிளான்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ் குயிக்லி பை திஸ் மெத்தட். நான் சொன்னேன், ரொம்ப வேகமாக குயிக்காக ப்ரொடியூஸ் பண்ணலாம். விதை போட்டு முளைக்கிற காலகட்டத்தில் 3 மாதத்தில் ஒரு சின்ன பிளான்ட்டாக தான் வளர்ந்துருக்கும். இங்கே வந்து ஒரு பெரிய மரமாக கூட நம்மளால் உருவாக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட், சம் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் லிட்டில் ஆர் நோ சீட்ஸ். ஓகே, சில பிளான்ட்ஸ் என்னவாக இருக்கும், ரொம்ப குட்டையாக இருக்கும். ஓகே, தெர் இஸ் நோ என்ன அப்படி சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அந்தமாதிரி பிளான்ட்ஸில் எது தான் மெத்தடு, வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் தான் பெஸ்ட் மெத்தட். த சீட்ஸ் ப்ரொடியூஸ் டூ நாட் ஜெர்மினேட். சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம், பட் அந்த சீட்ஸ் என்ன பண்ணாது, முளைக்காது. இன் சச் கேசஸ் த பிளான்ட்ஸ் கேன் ப்ரொடியூஸ் எ ஷார்ட் பீரியட் பை திஸ் மெத்தட். ஓகேவா, அது என்ன மெத்தட்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மெத்தட் தான் பண்ண முடியும். சம் பிளான்ட்ஸ் கேன் பி ப்ராபகேட்டட் மோர் எக்கனாமிக்கலி பை வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். எக்கனாமிக்கலாக சில வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மெத்தட்ஸ் நம்மளுக்கு பெரிய லாபத்தை தருது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சொலானம் டியூபரோசம், உருளைக்கிழங்கு என்ன மெத்தட் தான் ரீப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க, வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மெத்தட் தான். ஸோ அதில் நம்மளுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கிறது. 2 different plants with desirable characters such as disease resistant, high yield are grafted grown into new plants. நம்ம கிராஃப்டிங் பண்ணும்போது 2 பிளான்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கேன் ஜாயின்ட். ஸோ 2 பிளான்ட்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். அப்போ 2 பிளான்ட்ஸை ஜாயின் பண்ணும்போது ஒரு பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய கேரக்டர் இன்னொரு பிளான்ட்ஸ் கேரக்டர் நம்ம என்ன பண்ணலாம், அட்டாச் பண்ணி ஒரே பிளான்ட்டில் கொண்டு வர முடியும். அதுதாங்க சொல்கிறாங்க, ஒரு பிளான்ட்டில் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் இருக்கலாம். ஓகேவா, ஸோ இன்னொரு பிளான்ட்டில் ஹை ஈல்டு வெரைட்டி இருக்கலாம். அப்போ இந்த ஹை ஈல்டு வெரைட்டியும் டிசீஸ் பிளான்ட்ஸும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது, கிராஃப்டிங் பண்ணும்போது அதோட 2 கேரக்டரையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரே பிளான்ட்ஸில் கொண்டு வரலாம். இது பெரிய அட்வான்டேஜஸ் இதில் கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். அடுத்து வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த யூஸ் ஆஃப் வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ். சப்போஸ் நீ ஒரு பிளான்ட் பார்ட்ஸ் எடுத்து கட் பண்ணி வளர்க்குற அப்படின்னா அந்த பிளான்ட்ஸில் ஏதாவது வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது என்டையராக அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படியே தொடரும். இல்லை ஒரு பிளான்ட்ஸில் டிசீஸ் காமனாக ஒரு டிசீஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த பிளான்ட்ஸ் எடுத்து வளர்த்தேன்னா கண்டிப்பாக அந்த டிசீஸ் அட்டாக்கிங் அந்த பிளான்ட்ஸில் வரும்.
அடுத்து வந்து வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் டு ப்ராபகேஷன். நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? வெஜிடேட்டிவ் பார்ட்ஸை யூஸ் பண்ணோம். ஸ்டெம்மையோ ரூட்டையோ லீஃபையோ யூஸ் பண்ணும்போது அது சைஸில் மச் வில் பி என்னது லார்ஜர் தென் தி சீட்ஸ். ஒரு விதையை ஹேண்டில் பண்ணுறத விட இந்த வெஜிடேட்டிவ் பார்ட்ஸில் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிரமம் அதிகமாக இருக்கும், பெருசாக இருக்கும். அதே நேரத்தில் நிறைய நம்ம தான் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம் முடியாது. அந்த அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியாது, எந்த அளவுக்கு சீட் அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியாது. இதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? தட்ஸ் ஜஸ்ட் ரைட். ஸோ நம்ம தெரியும், நீங்கள் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் அபவுட் இவரை பற்றி. பஞ்சனன் மகேஸ்வரி அவங்க இஸ் அ வெரி குட் பாட்டனிஸ்ட். ஓகேவா? நம்மளுக்கு வந்து எம்ப்ரியாலஜிஸ், ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ஸ், டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு வந்துட்டாலே இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ எமினன்ட் பாட்னிஸ் ஹூ ஸ்பெஷலைஸ் இந்த பிளான்ட் எம்ப்ரியாலஜி, பிளான்ட் க்ரோத்தில் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி ஆல்சோ. In 1934, he became the fellow of Indian Academy of Science. Okay, he published the book titled An Introduction to the Embryology of Angiosperms. அப்படின்ற புக் எழுதினார். In 1950, he established the International Society for the Plant Morphologists in 1951. ஓகே, ஸோ எம்ப்ரியாலஜிஸ்டாக உலக அளவில் இப்போ ஃபெமிலியர் ஆகிற முக்கியமான பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் என்ன பார்த்தோம்? இன்றைக்கி டாப்பிக்கில் வேறு ஒன்றுமே பார்க்கல. வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், ஏசெக்ஷுவல் மெத்தடில் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனாக என்னென்னு பார்த்தோம். இந்த வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனில் நம்ம பார்த்தக்கூடியது என்னது? கட்டிங், கிராஃப்டிங், லேயரிங் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ அதில் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ், இது எல்லாமே கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் தான். இந்த கன்வென்ஷனல் மெத்தட்ஸில் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கிடைய ஹோம் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் கன்வென்ஷனல் மெத்தட்ஸில் இருக்கக்கூடிய கட்டிங், கிராஃப்டிங், லேயரிங் இதை படிக்கணும், எழுதுங்க. அண்ட் ஆல்சோ ஃபைனலாக அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ் இதை படித்து எழுதி அனுப்புங்க. ஓகேவா? சின்ன சின்ன டாபிக் தான் நம்ம பார்க்குறோம், கொஞ்சம் நல்லா கிளியராக பார்த்துங்க. இஃப் யூ எனி டவுட் we can discuss in the Google Meet. Thank you.